சாக்ரடீஸ் மீது சூட்டப்பட்ட முக்கியமான குற்றச்சாட்டுகள் இரண்டே. ஒன்று, அன்றைய கிரேக்க நாட்டில் வழிபடப்பட்ட தெய்வங்களை அவர் ஏற்கவில்லை என்பது. மற்றொன்று, அவர் புதிய கடவுள்களை அறிமுகப்படுத்தினார் என்பது. கிமு 479 ஏதென்ஸ் நாட்டில் பிறந்த அவர் அவரது 79ஆம் வயதில் கிமு 499 சட்டத்துக்கு பணிந்து மரண தண்டனையை மறுக்காது மலர்ந்த முகத்துடன் ஏற்றார். அவருடைய விசாரணை சுமார் 500 உறுப்பினர்கள் கொண்ட சபையில் நடந்தது. அப்போது அவர் தனது சொத்தில் 1/3 100 தங்கக் காசுகளை அபராதமாக கட்ட முன்வந்தார். அதை சபை ஏற்காததால் அவருடைய சீடரான பிளாட்டோ 3000 தங்கக் காசுகளாக உயர்த்தி கூறினார். சபை அதையும் ஏற்கவில்லை. அந்த நேரத்திலும் தன் நகைச்சுவை கலந்த கிண்டலாக சாக்ரடீஸ் அவருக்கு தண்டனையாக தெய்வ பிரசாதத்தை உண்ணச் சொல்லலாம் என்றார். அந்த பெருமை வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்பட்ட அக்காலத்து கௌரவம். இறுதியில் சபை அளித்த மரண தண்டனையை ஏற்று ஹெம்லாக் என்ற விஷம் கலந்த மதுபானத்தை அருந்தி சாக்ரடீஸ் உயிர் நீத்தார்.